From this to this is possible-ங்க. நான் வந்து 90 டேஸ்ல 10 kgs லாஸ் பண்ண ஜேர்னியை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் ஃபாலோ பண்ணது வந்து கலோரிஸ் டெஃபிசிட். அதாவது நான் என்னோட மெயின்டெனன்ஸ் கலோரிஸ்ல இருந்து கம்மியா சாப்பிட்டது. ஸோ அதாவது என்னோட மெயின்டெனன்ஸ் கலோரிஸ் வந்து 2000 கலோரிஸ். நான் அதுல இருந்து கம்மி பண்ணிட்டே வந்தேன் வீக் ஆன் வீக். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண விஷயம். செகண்ட், என்னோட கோல் வந்து மசில் பில்ட் பண்ணும், அதே நேரம் வெயிட் லாஸ் பண்ணும். ஸோ அதுக்காக நான் ஃபாலோ பண்ணது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பிளஸ் கார்டியோ. நான் ரெண்டுமே என்னோட இதில் இருக்கும். அதாவது நான் வந்து போனோடனே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவேன், அதுக்கப்புறமா கார்டியோ பண்ணுவேன். ஸோ நீங்களுமே உங்களோட கோல் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஆனால் மசில் லாஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணும். தேர்ட், 8K to 10K ஸ்டெப்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணாம டெய்லி தூங்கவே மாட்டேன். ஃபோர்த், ஸ்லீப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால டெய்லி 7 to 8 hours தூங்கிடுங்க. ஃபிஃப்த், உங்களோட டயட்ல வந்து ஹை இன் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, லெஸ் இன் கலோரிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பர்ஃபெக்ட் ஃபுட்ஸ் எக்ஸாம்பிள் என்னன்னா சிக்கன், எக்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ், பன்னீர். இந்த 4 விஷயத்தையுமே உங்களோட டயட் ரொட்டீன்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த 5 திங்ஸை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து 10 kgs லாஸ் பண்ணேன் 90 டேஸில். ஸோ நீங்கள் இந்த உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினெட்லி உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே.